இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். வான் போக்குவரத்து நெரிசல், விமானங்கள் புறப்பாட்டில் தாமதம், KLIAவில் பயணிகள் அவதி. கடந்த 2 நாட்களாக காலை நேரத்தில் விமான போக்குவரத்து நெரிசலை தொடர்ந்து கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் விமானங்களின் புறப்பாடு மறு அட்டவணையிடப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். விமானங்கள் புறப்பாட்டில் 2-3 மணி நேரம் தாமதமானதால் பயணிகள் பொறுமை இழந்தவர்களாக காணப்பட்டனர். கொழும்புவிலிருந்து புறப்பட்டு நேற்று காலை 8 மணிக்கு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL318 விமானம் மோசமான வானிலை மற்றும் போக்குவரத்து நெரிசலினால் தரையிறங்க அனுமதி கிடைக்காத நிலையில் 180 பயணிகளுடன் அந்த விமானம் காலை 9 மணிக்கு சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. விமானம் மீண்டும் கோலாலம்பூருக்கு திரும்ப அனுமதி கிடைக்காத நிலையில் சுமார் 10 மணி நேர தாமதத்திற்கு பிறகு அந்த ஸ்ரீலங்கன் விமானம் சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டு KLIA 1இல் வந்திறங்கிய பின்னர் இரவு 9 மணிக்கு கோலாலம்பூரிலிருந்து புறப்பட்டது. இதனால் கொழும்புவிற்கும் இதர வழித்தடங்களுக்கு செல்லும் டிரான்சிட் பயணிகள் சுமார் 180 பேர் KLIA விமான நிலையத்தில் 14 மணி நேரம் பெரும் அவதிக்குள்ளாகினர். இன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு கோலாலம்பூரிலிருந்து கொழும்புவிற்கு புறப்பட வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL319 விமானம் காலை 8:15 மணிக்கு முன்கூட்டியே புறப்பாட்டிற்கு அட்டவணையிடப்பட்ட நிலையில் புறப்பட அனுமதி கிடைக்காத நிலையில் சுமார் 2 மணி நேர தாமதத்திற்கு பின்னர் கொழும்புவிற்கு புறப்பட்டது. சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்திலிருந்து கோலாலம்பூருக்கு காலை 5 மணிக்கு புறப்பட வேண்டிய பத்தே ஏர்லைன்ஸ் புறப்பாட்டிற்கு அனுமதி கிடைக்காத நிலையில் 2 மணி நேர தாமதமானது. விமானங்கள் புறப்பாட்டில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை முன்னணி பயண நிறுவனமான கில்லான் KPS டிராவல்ஸ் ஏஜென்சி உறுதிப்படுத்தியது. நாடு 68வது சுதந்திர தினத்தை வரவேற்கும் நிலையில் காலையில் அரச மலேசிய ஆகாய படையின் வான் போக்குவரத்து சாகச ஒத்திகையை முன்னிட்டு காலை நேர விமானங்கள் புறப்பாட்டிலும் தரையிறங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக காரணம் கூறப்பட்டுள்ளது. ஜொஹூர் சகாமாட்டில் இன்று விடியற்காலையில் மீண்டும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. காலை 4:24 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 3.4 பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலநடுக்கம் சகாமாட் நகரிலிருந்து வடகிழக்காக 22 கிலோமீட்டர் தூரத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு இருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா அறிவித்துள்ளது. கடந்த 5 நாட்களில் சகாமாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இருப்பது இது 3வது முறையாகும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 6:13 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவானது. நேற்று முன்தினம் புதன்கிழமை காலையில் 8:59 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.2 பதிவாகியிருந்தது. 3வது முறையாக சகாமாட்டில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தினால் அந்த நகர் தற்போது வானிலை ஆய்வுத்துறையின் மிகுந்த கண்காணிப்புக்குரிய பகுதியாக மாறியுள்ளது. ஜொஹூர் ஸ்கூடாய் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பலாபேஸ் பயிற்சியாளர் ஷம்சுல் ஹாரிஸ் சம்சூரின் உடல் இன்று காலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. போலீஸ் படையின் தீவிர கண்காணிப்புடன் ஸ்லாங்கூர் செமிஞே கம்போங் ரிஞ்சிங் உலு முஸ்லிம் மையத்து கொள்ளையிலிருந்து அந்த மாணவனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. தோண்டல் பணி காலை 9:22 மணிக்கு நிறைவு பெற்றது. அந்த மாணவனின் உடலில் 2வது சவ பரிசோதனை நடத்துவதற்கு ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து மாணவனின் உடலை தோண்டும் பணியை அரச மலேசிய போலீஸ் படை மேற்கொண்டது. காலை 9:36 மணிக்கு அந்த மாணவனின் உடல் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தங்கள் மகன் துன்புறுத்தலுக்கு ஆளாகி மரணமடைந்து இருக்கக்கூடும் என்று அந்த மாணவரின் 45 வயது தாயார் உம்மு ஹைமான் பி டவுலட்கான் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மலேசியா 68வது சுதந்திர தினத்தை மிக விமரிசையாக கொண்டாடவிருக்கிறது.
இதனையொட்டி சுதந்திர தின கொண்டாட்டத்தை வரவேற்கும் தலமான டத்தரான் புத்ராஜயாவில் கடந்த 5 தினங்களாக அணிவகுப்பு ஒத்திகை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அரசாங்க இலாக்காக்கள், ஏஜென்சிகள், தனியார் துறையினர், தொண்டு படைகள், தன்னார்வலர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆகியோரின் பங்கேற்புடன் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இன்று காலையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்வில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டு கடைசி ஏற்பாடுகளை நேரடியாக கவனித்தார். பிரதமரின் வருகையானது பங்கேற்பாளர்கள் மட்டுமின்றி அரங்கில் குழுமியிருந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்களையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. மாணவர்கள் ஜலோர்கமிலாங் கொடியை அசைத்தவாறு பிரதமரை வரவேற்றனர். காலை 8:38 மணிக்கு பிரதமர் புத்ராஜயா சதுக்கத்தை வந்தடைந்தார். அவருடன் தொடர்புத்துறை அமைச்சரும் 2025ஆம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்ட விழாக்குழு தலைவருமான டத்தோ ஃபாமி ஃபட்ஸில் காணப்பட்டார். இந்திய சமூகத்தை சேர்ந்த தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டத்திற்காக அரசாங்கம் 10 மில்லியன் ரிங்கீட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த திட்டத்தில் பங்கு பெற தகுதி உள்ள தோட்ட தொழிலாளர்களின் பெயர் பட்டியலை வழங்குமாறு தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் அலுவலகத்திலிருந்து கடிதம் பெற்று இருப்பதை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டத்தோ ஜி சங்கரன் உறுதிப்படுத்தினார். தோட்ட தொழில் துறையில் பணியாற்றும் இந்தியர்களுக்கு உதவும் பொருட்டு ஒன் ஆஃப் முறையிலான வீட்டுடைமை உதவி திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். இந்த திட்டத்திற்காக 10 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். இந்த திட்டத்தை மித்ரா எனப்படும் இந்திய சமூக உருமாற்ற அமைப்பும் பிரதமர் துறையின் செயலாக்க ஒருங்கிணைப்பு துறையும் இணைந்து செயல்படுத்த உள்ளது. இது தொடர்பாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சரின் அலுவலகத்தில் துணை அமைச்சரின் அந்தரங்க செயலாளர் டத்தோ அன்புமணி பாலனுடன் ஒரு விளக்கமளிப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தை பிரதிநிதித்து ஸ்லாங்கூர் மாநில கிளை செயலாளர் வை தாமசேகரன் கலந்து கொண்டார். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் கீழ் இயங்கும் இந்திய தொழிலாளர்களின் விவரங்களை சேகரித்து வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுச் செயலாளர் டத்தோ ஜி சங்கரன் தலைமையில் செயல்படும் தொழில் சங்கத்தின் கீழ் உள்ள இந்திய தோட்ட தொழிலாளர்களின் முழுமையான விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளதாக தாமசேகரன் தெரிவித்தார். உரிமம் இல்லாமலேயே மக்கள் தங்கள் இல்லங்களில் வரி செலுத்தப்பட்ட 30 முதல் 40 பாட்டில்கள் வரை மதுபான வகைகளை வைத்திருப்பதற்கு அனுமதிக்கப்படுவர் என்று மலேசிய சுங்கத்துறை அறிவித்துள்ளது. வீடுகளில் சொந்த பயனீட்டுக்கு வாங்கி வைக்கப்படும் வரி செலுத்தப்பட்ட மதுபான வகைகளை வைத்திருப்பதற்கு அவர்கள் லைசன்ஸ் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சுங்கத்துறை இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனினும் அந்த மதுபான பாட்டில்கள் சொந்த பயனீட்டிற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுமே தவிர விற்பனைக்கு அல்ல என்று அந்த இலாக்கா விளக்கமளித்துள்ளது. முறையான பயண ஆவணம் இன்றி மலேசியாவில் தங்கியிருந்த அந்நிய நாட்டவர்கள் 28,000க்கும் அதிகமானோர் கடந்த 6 மாத காலத்தில் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். 28,525 பேர் 1959ஆம் ஆண்டு மலேசிய குடிநுழைவு சட்டத்தின் கீழ் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களில் 74 விழுக்காட்டினர் அல்லது 21,039 பேர் பெரியவர்கள் ஆவர் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.